உன் பாரத்தெல்லாம் என்கிட்ட இறக்கி வச்சிரு, நான் பார்த்துக்கிறேங்காரு. ஆனால் நம்ம என்ன பண்றோம்? ஆண்டுடைய சமூகத்துக்கு வரும்போது கொண்டு வரோம், திரும்பி போகும்போது மறுபடியும் நம்ம பாரத்தை அந்த தாத்தா போல தலையில வச்சுட்டு கொண்டு போயிடும். அதனால என்ன தீரவே மடக்கு? அந்த பாரமும் மாற மடக்கு, அந்த பிரச்சனையும் மாற மடக்கு. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் பாரத்தெல்லாம் என் சமூகத்துல இறக்கி வை, நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. அதான் இங்க பிலிப்பியர்ல சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நீங்க இந்த 6ஆம் வசனத்தின்படி செஞ்சீங்கன்னா 7ஆம் வசனத்தில் உள்ளது ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கையில வந்துடும். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் என்ன செய்யுமா? காத்துக்கொள்ளும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்பொழுது உங்களுக்கு எல்லா விதமான சமாதானம் வந்துடும், சந்தோஷம் வந்துடும், நிம்மதியான வாழ்க்கையும் வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நிச்சயமா உங்க பிரச்சனை எல்லாம் மாறிவிடும். அதனால் நீங்க எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. குடும்ப நிலைமையை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. சரீர நிலைமையை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. சோர்ந்து போகாம கவலைப்படாம நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கிருபை அதிகமா உங்களுக்கு பெருகி கொண்டே இருக்கும். ஸ்தோத்திர பலியை அதிகமாக செலுத்தி பாருங்கள். நன்றி பலிகளை அதிகமாய் கர்த்தருக்கு செலுத்தி பாருங்கள். துதி பலிகளை கர்த்தருக்கு அதிகமாய் செலுத்தி பாருங்கள். நிச்சயமாகவே சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்தது போல இங்கே கேட்கிறதையும் தருவாரு, கேளாதவற்றையும் சேர்த்து தருகிறவராய் இருக்கிறார். ஆமென். அடுத்து உங்களுடைய காரியங்களை மற்றவங்ககிட்ட போய் தேவையில்லாம சொல்லாம ஆண்டுடைய சமூகத்துல நீங்க சொல்லி பாருங்க. உங்கள் இருதயத்தை ஆண்டுடைய சமூகத்துல ஊற்றுங்க. அந்நாளின் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றினது போல உங்கள் துக்கத்தையும் கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. எங்க வாழ்க்கையில கூட எத்தனையோ பிரச்சனைகளை எத்தனையோ காரியங்களை நாங்க கடந்து வந்திருக்கிறோம். ஆனா நான் யாருக்கிட்டையும் போய் சொல்லவே மாட்டேன். நாங்க ஆண்டுடைய சமூகத்துல தான் சொல்லுவோம், ஆண்டவரே இந்த மாதிரி இருக்கு, நீங்க தான்ப்பா பாத்துக்கணும், நீங்க தான் ஆண்டவரே இந்த காரியத்துல அற்புதத்தை செய்யணும் என்ன சொல்லி ஆண்டுடைய சமூகத்துல தான் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், நிறைய காரியங்களை சொல்லி இருக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து எங்களை விடுதலையாக்கி இன்னைக்கு உங்க மத்தியில ஜெயமாய் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால எல்லா சூழ்நிலையிலுமே ஆண்டுடைய சமூகத்துல உங்க காரியத்தை சொல்லி பாருங்க. நிச்சயமா உங்க காரியத்தை அவர் என்ன செய்வாரு? காது கொடுத்து கேட்பாரு. உங்களுக்கு பதில் தருகிறவரா இருக்கிறார். உங்க மேல கரிசனை உள்ள தெய்வமா இருக்கிறார். உங்க மேல அக்கறை உள்ள தெய்வமா இருக்கிறார். அதான் ஒரு பாடல் உண்டு, அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே, என் தாயை விட என் தந்தையை விட நான் நேசிக்கும் யாரையும் விட, என் தாயை விட என் தந்தையை விட நான் நேசிக்கும் யாரையும் விட, அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. கர்த்தர் உங்க மேல அக்கறையா தான் இருக்கிறாரு. ஆனா நாம தான் என்ன பண்றோம், நம்ம காரியத்தை ஆணுடைய சமூகத்துல சொல்ல மாட்டோம். பாஸ்டர் சொன்னது போல கேட்டாதானே கிடைக்கும், கேட்காமலே இருந்தா எப்படி கிடைக்கும்? அழுகிற பிள்ளை தான் என்ன செய்யும், பால் குடிக்கும். அல்லாத பிள்ளை பால் குடிக்க முடியுமா? முடியாது. தாய் என்ன நினைச்சிருப்பா, பிள்ளைக்கு பசி இல்லை நல்லா தூங்கட்டும், பிள்ளைக்கு பசி இல்லை நல்லா தூங்கட்டும் சொல்லி அவ வேலையை என்ன பண்ணுவா, பார்த்துட்டே இருப்பா. அதே பிள்ளை அழ ஆரம்பிச்சிட்டுனா, ஐயோ பிள்ளைக்கு பசி எடுத்துட்டுன்னு சொல்லி தான் வேலை பார்க்குற வேலையை கூட போட்டுட்டு பிள்ளையின் பசியை ஆற்ற வருவாள். அல்லேலூயா.